Welcome to TUTORFLICKS. Hi teachers, இன்னைக்கு நம்ம Ugtrb Max classல operations researchல செகண்ட் கிளாஸ் பார்க்க போறோம். நேத்து வந்துட்டு ORோட இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்திருந்தோம். இன்னைக்கு தான் நம்மளோட சிலபஸ்க்குள்ள மூவ் ஆக போறோம். linear programming problem. ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் படிப்போம், கிராஃபிக்கல் மெத்தட் படிப்போம். ஸோ ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போது வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் இப்போ x1 x2 ஆர் xy இந்த மாதிரி ரெண்டு வேரியபிள்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளை வந்து கிராஃபிக்கல் மெத்தடில் போட சொல்லுவாங்க. பட் ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு மேலே போகுது அப்படின்றப்ப என்ன சொல்லுவாங்கன்னா சிம்ப்ளெக்ஸ் மெத்தடு யூஸ் பண்ண சொல்லுவாங்க. சிம்ப்ளெக்ஸ் மெத்தடுங்கிறது நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் யூஸ் பண்ணி போடுவோம். கிராஃபிக்கல் மெத்தடுங்கிறது கிராஃப் ஷீட்டில் போடுறது. ஓகேவா? ஸோ இப்போ கிராஃபில் போடுறோம் அப்படின்னா நமக்கு XY இந்த ரெண்டு வேரியபிள் இருந்துச்சுன்னா தான் நம்மளால் வந்துட்டு அது ஈஸியாக பண்ண முடியுன்றதுனால மேக்ஸிமம் 2 வேரியபிள்ஸ் இருந்துச்சுன்னா தான் கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு மேலே போகும்போது சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு நமக்கு கொஷின் வந்துட்டு கொடுக்கறதே சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் கண்டுபிடிங்க, கிராஃபிக்கல் மெத்தடில் கண்டுபிடிங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நமக்கு அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. பட் இது வந்துட்டு பேசிக்கான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னது. ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், லீனியர்னால் என்ன சொல்லியிருக்கிறோம், அதோட டிகிரி 1 இருக்கும். ஓகேவா? ஒரு லீனியர் ஈக்குவேஷன்னா என்ன, அதோட டிகிரி 1 இருக்கும். ப்ரோக்ராமிங்னா இந்த இடத்துல நம்ம எதை மென்ஷன் பண்ணுறோம், பிளானிங் ஆர் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், நம்ம வந்துட்டு ப்ரோக்ராமிங்னு சொல்கிறோம். ஸோ ஒரு லீனியர் ஈக்குவேஷன் நமக்கு இருக்குது, அதை வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஓகேவா? அதை தான் என்னென்னு சொல்கிறோம்னா லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட்டு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமில் நமக்கு 4 அசம்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் வந்து டெக்ஸ்ட் புக்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஏன்னா எனக்கு வந்து மார்னிங் ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, குரூப் தியரி நீங்கள் நிறைய எழுதியிருக்கிறீங்க, நான் வந்து ஒரு நோட்ஸ் அகாடமி நோட்ஸ் வச்சு படித்தேன், அதில் இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம நோட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா நோட்ஸில் நான் எல்லா பாயிண்ட்டுமே கவர் பண்ணி தான் கொடுப்பேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் படிக்கிறதுக்கு எடுத்த நோட்ஸை தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கிறேன். ஸோ நான் படிக்கிறதுக்கு எடுக்கிறேன் அப்படிங்கும்போது மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகாத மாதிரி தான் நான் எடுப்பேன். ஓகேவா? ஸோ கிளாஸ் பார்க்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துட்டிங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் 4 அசம்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா சர்டைனிட்டி, அடிட்டிவிட்டி, ப்ரொபோர்ஷனாலிட்டி, டிவிசிபிலிட்டி. இந்த 4 என்ன அசம்ஷன் அப்படின்னா ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இந்த 4ல் ஏதாச்சும் ஒன்று அடிப்படையாக வச்சு தான் அதோட ஈக்குவேஷனோட ஃபார்மேஷன் இருக்கும். ஓகேவா? அது எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட்டு சர்டைனிட்டினா என்ன அப்படின்னா சர்டைனிட்டினா எல்லா வேல்யூஸுமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஓகேவா? ஃபிக்ஸ்டுனா என்ன அப்படின்னா இப்போ ஒரு பொருளோட ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு 50 rupees அப்படின்னா நமக்கு கொஸ்டின்லேயுமே x = 50 அந்த மாதிரி டைரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆன்சர் தான் இருக்கும். நம்ம எதுவுமே கால்குலேஷன் பண்ணுற மாதிரி இருக்காது. அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா சர்டைனிட்டின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அடிட்டிவிட்டி. அடிட்டிவிட்டினா என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு 2 இண்டிவிஜுவல் எஃபெக்டோட ரெண்டு இண்டிவிஜுவலோட எஃபெக்ட்ஸை நம்ம வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் அடிட்டிவிட்டி. இப்போ வந்து ப்ராடக்ட் A வந்து நமக்கு 40 rupees ப்ராஃபிட் கொடுக்குது, ப்ராடக்ட் B வந்துட்டு 60 rupees ப்ராஃபிட் கொடுக்குது. அப்போ நமக்கு மொத்த ப்ராஃபிட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 40x1 + 60x2. ஓகேவா? இது ப்ராடக்ட் 1, இது வந்துட்டு ப்ராடக்ட் 2. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு 2 இண்டிவிஜுவல் எஃபெக்டோட அடிஷன் தான் வந்துட்டு அந்த இடத்துல நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அடிட்டிவிட்டின்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் நமக்கு ப்ராப்ளம் இந்த பேஸில் இருக்கும். அடுத்தது ப்ரொபோர்ஷனாலிட்டி. ப்ரொபோர்ஷனாலிட்டினா என்னென்னா இப்போ வந்துட்டு ஒரு நோட்டோட ரேட் வந்துட்டு இப்போ ஒரு ஷாப் இருக்குது, ஒரு நோட் வந்துட்டு 50 rupeesக்கு சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதில் வந்து 10 rupees ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு வைங்க. ஒரு நோட்டுக்கு 10 rupees கிடைக்குது அப்படின்னா நமக்கு 10 நோட்ஸுக்கு எவ்வளோ கிடைக்கும், 100 rupees கிடைக்கும். ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரொபோர்ஷனாலிட்டின்னு சொல்லுவோம். ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ கொடுக்குது, அப்போ 10 யூனிட்டுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த ப்ரொபோர்ஷனலில் வந்து கேட்குற மாதிரி இருக்கும். அதுதான் ப்ரொபோர்ஷனாலிட்டின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிவிசிபிலிட்டி. டிவிசிபிலிட்டினா என்ன அப்படின்னா வேரியபிள்ஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இருக்கும். ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா டிவிசிபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன்று இதை வந்து ஃப்ராக்ஷன்லேயே வச்சு ஆன்சர் எழுதுவோம். இல்லை இது ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடாது, ஹோல் நம்பரை மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளோட LPP இருக்கு இல்லையா, லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம், அது எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா இன்டீஜர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி மாறிடும். ஓகேவா? எப்போ நமக்கு வந்துட்டு இதில் ஹோல் நம்பர் மட்டும்தான் அலோடுன்னு சொல்லிட்டாங்க, ஃப்ராக்ஷனல் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா
அப்படி கன்வெர்ட் பண்ணுற ப்ராப்ளமை நம்ம என்னென்னு சொல்லுவோம், இன்டீஜர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த 4 அசம்ஷன் வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுலேருந்து வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் எல்லாம் கொடுத்து இது சர்டனிட்டியா அடிட்டிவிட்டியா அப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்க. இது என்ன கான்செப்ட்டுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமில் நமக்கு வந்துட்டு 4 காம்பனன்ட்ஸ் இருக்குது. அந்த 4 காம்பனன்ட்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ஒரு கொஸ்டினை ஃபார்முலேட் பண்ணுறதாகட்டும், ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கிறதாகட்டும், சொல்யூஷன் எப்படி வருது, எதை பொறுத்து வருது அப்படின்றத டிசைட் பண்ணுறது வந்துட்டு இந்த 4 காம்பனன்ட்ஸ் தான். ஓகேவா? அது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் டெசிஷன் வேரியபிள், செகண்ட் ஒன் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், தேர்ட் ஒன் கன்ஸ்ட்ரெயின்ஸ், ஃபோர்த் ஒன் நான் நெகட்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகேவா? இதை வந்து நான் உங்களுக்கு ஃபார்முலேஷன்லேயே காமிச்சிடுறேன். வெறும் பேராக பார்க்குறத விட ஃபார்முலேஷனில் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். ஃபர்ஸ்ட் ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்னா அதோட ஜென்ரல் ஃபார்முலேஷன் என்னன்றது பார்க்கலாம். ஸோ ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்னா எப்படி இருக்கணும் அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆப்டிமைஸ் மேக்ஸிமம் ஆர் மினிமம் இஸ் இட் ஈக்குவல் டு இந்த C1 X1 C2 X2 இதெல்லாம் வந்துட்டு நமக்கு எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ 3 ப்ராடக்ட் கொடுத்துருக்குறாங்கன்னா C3 X3 வரைக்கும் வரும். 5 ப்ராடக்ட் கொடுத்தா C5 X5 வரைக்கும் வரும். ஓகேவா? இதில் இந்த Cன்றது எல்லாமே என்னவாக இருக்கும்னா ரியல் நம்பராக இருக்கும். அதாவது இப்போது 5 ப்ளூ பென் வாங்குகிறோன்னா 5x1, 10 பிளாக் பென் வாங்குகிறோன்னா 10x2. ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்னவாக தான் இருக்கும், இதோட கோஎஃபிஷியன்ட், இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எல்லாம் நமக்கு ரியல் நம்பர்ஸாக தான் இருக்கும். கொஸ்டின் எப்படி இருக்கும், மேக்ஸிமம் இசட், மினிமம் இசட். நான் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் என்ன சொன்னேன், லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்னாலே நமக்கு என்னது, 2 தான். மேக்ஸிமம் இசட்னா என்னது, நமக்கு ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது. மினிமம் இசட்னா காஸ்ட் கண்டுபிடிக்கிறது. காஸ்ட் மீன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸ்பென்ஸ், அதோட செலவு, முதலீடு அதோட சேர்ந்து வரும். ஓகேவா? ஸோ நமக்கு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்னாலே ஒன்று நம்ம அதை மேக்ஸிமைஸ் பண்ணணும், இல்லைனா மினிமைஸ் பண்ணணும். இதுதான் ஜென்ரல் ஃபார்மேஷன். ஸோ வந்துட்டு இந்த மேக்ஸிமமா மினிமமா அப்படின்றத பொறுத்து இதுக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்னால் நமக்கு கொடுத்துருக்கிறது வந்துட்டு இப்போது எல்லா கொஷினுமே இப்போது நம்ம பார்த்துருக்கோம் இல்லை. இப்போது நான் ஒரு பிளாக் பென்னு, 2 ப்ளூ பென்னு இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா இது நமக்கு சிங்கிள் லைனில் முடியும். பட் நமக்கு எக்ஸாமில் ஓவரை பொறுத்தளவுக்கு நமக்கு 3 to 4 சென்டென்சஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்தடுத்து நமக்கு எப்படி வரும் அப்படின்னா A11X1, A21X1 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி ANX எத்தனை ப்ராடக்ட் கொடுத்துருக்குறாங்க, 2 ப்ராடக்டா 3 ப்ராடக்டாங்கிறத பொறுத்து நமக்கு எங்கேயுமே வந்துட்டு அடுத்தடுத்த ப்ராடக்ட் ஆட் ஆகிட்டே போகும். ஓகேவா? அண்ட் தென் அதோட ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே வந்து இப்போது சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்ன்னு கொடுத்துட்டு இப்போ 3x1 + 4x2 <= 5 இல்லை > 5 இல்லை = 5 இந்த மாதிரி இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா இன்ஈக்வாலிட்டியாக இருக்கும். ஓகேவா? இன்ஈக்வாலிட்டிஸ்னால் என்ன, <= இல்லைனா > அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை இன்ஈக்வாலிட்டின்னு சொல்லுவோம். ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா ஈக்குவாலிட்டின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த சப்ஜெக்ட் த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 2 or 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இதில் இருக்கிற இந்த ஏங்கிற வேல்யூஸும் நமக்கு என்னதான் ரியலாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பி வேல்யூமே நமக்கு என்னதாக தான் இருக்கும், ரியல் நம்பராக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஈக்குவேஷனோட ஃபார்மேட் தான். இப்போ கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். மேக்ஸிமம் இசட் = 3x1 + 4y 4x2ன்னு எழுதிக்கிறேன். சப்ஜெக்ட் டு தி கன்ஸ்ட்ரெயின்ட் 4x1 + 5x2 <= 6, 7x1 + 8x2 <= 7. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. வேர் இதில் x1 x2 ரெண்டுமே > 0 இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மேக்ஸிமம்க்கு பதிலாக மினிமம் இருக்கலாம், இந்த லெஸ்தனுக்கு பதிலாக > இல்லைனா = எது வேணாலும் வரலாம். இது ஒரு ஃபார்மேட்டுக்காக சொல்கிறேன். ஓகேவா? அண்ட் x1 x2 எக்ஸெட்ரா xn என்னன்னு சொல்லிட்டாங்க, > 0. அதாவது இந்த x1 x2 வேல்யூஸ் எல்லாம் நமக்கு என்னவாக தான் இருக்கும், பாசிட்டிவ் வேல்யூஸாக இருக்கும், இல்லைனா 0வாக இருக்கும், நெகட்டிவில் வராது. ஓகேவா?
ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா டெசிஷன் வேரியபிள்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இங்கே எடுக்கிற இந்த x1 x2 xnலாம் இருக்கு இல்லையா, நமக்கு கொடுத்துருக்கிற ப்ராடக்ட்டு, அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டெசிஷன் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம கொஷின்லேருந்து ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா இப்போது ஏன்ற ப்ராடக்ட்டு அதில் வந்துட்டு இப்போது வந்துட்டு ப்ளூ கலர் அந்த மாதிரி சொன்னாங்கன்னா, இதில் இப்போ ஏன்றது நமக்கு டெசிஷன் வேரியபிளா, ப்ளூங்கிறது டெசிஷன் வேரியபிளா அப்படிங்கிறத நமக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அது நம்ம எக்ஸாம்பிள்ஸில் கொஞ்சம் பார்க்கலாம். சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் போகும்போதே எக்ஸாம்பிள்ஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டெசிஷன் வேரியபிள்ங்கிறது நமக்கு இங்கே இருக்கிற x1 x2 இதையெல்லாம் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம். கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது XYZ கொடுத்துருந்தா XYZ தான் டெசிஷன் வேரியபிள். நான் இங்கே x1 x2 எடுத்துருக்கிறனால x1 x2 அப் டு xn வரைக்கும் இருக்கிறத என்னென்னு சொல்லுவோம், டெசிஷன் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, நம்மளோட ஆப்டிமைசேஷன் மேக்ஸிமம் இசட்டா மினிமம் இசட்டான்னு கண்டுபிடிக்கிற இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னது, இதை மேக்ஸிமைஸோ இல்லை மினிமைஸோ பண்ணணும், அதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவ். ஸோ அதுதான் நமக்கு என்னது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இந்த சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்னு சொல்லிட்டு நமக்கு இந்த ஈக்குவாலிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, 3 இங்கே வந்து n ஈக்குவாலிட்டிஸ் இருக்குது. நான் எக்ஸாம்பிளில் எத்தனை ஈக்குவாலிட்டிஸ் கொடுத்துருக்குறேன், 2 ஈக்குவாலிட்டிஸ் கொடுத்துருக்குறேன், இன்ஈக்குவாலிட்டிஸ். அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்னு சொல்லுவோம். லாஸ்ட்டாக நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, இப்போ x1லேருந்து xn வரைக்கும் greater than or equal to 0வாக தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே என்ன நான் எடுத்துருக்கிறேன், x1 x2 வந்து greater than or equal to 0வாக தான் இருக்கும். ஸோ இதன் greater than or equal to 0னா நம்ம என்னென்னு சொல்லலாம், இதையே நான் நெகட்டிவ்னு சொல்லலாமா. ஸோ அதை தான் என்னென்னு சொல்கிறோன்னா நான் நெகட்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்னு சொல்கிறோம். ஓகே, நம்ம எடுக்கிற கொஸ்டின் அந்த மேக்ஸிமமாக மினிமமான்னு வர்றது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துட்டு நமக்கு எவ்வளோ ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருந்தாலும் அதுதான் நம்மளோட கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஃபைனலாக வந்துட்டு நமக்கு இந்த greater than or equal toன்னு சொல்லி நான் நெகட்டிவிட்டி கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்லுவோம். ஓகே, இது வந்து ஜென்ரல் ஃபார்மேஷன். இதுவே மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷனில் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதை காம்பேக்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அதே சேம் ஆப்டிமைஸ் மேக்ஸிமம் ஆர் மினிமம் இசட் ஈக்குவல் டு சிஎக்ஸ்னு இருக்கும். நம்ம இங்கே என்ன பார்த்தோம், C1 x2 C2 x2ன்னு ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் ஒரு லீனியர் ஈக்குவேஷன் மாதிரி எழுதியிருக்கிறோம். இங்கே மேட்ரிக்ஸுங்கிறதுனால நம்ம சிஎக்ஸ்ன்னு மட்டும் வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ட் நமக்கு எப்படி வரும், AX லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இல்லை கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டுன்னு போட்டு B வேல்யூ வரும். இங்கே பிங்கிறது greater than 0ன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி எக்ஸுங்கிறது greater than or equal to 0ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ஏவோட ஃபார்மேட் நமக்கு எப்படி இருக்கும், மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் வரும். அங்கே நமக்கு எப்படி வரும், A1 x1 + A2 x2 இந்த மாதிரி வரும். இது நமக்கு வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்முங்கிறதுனால A11 A12 அதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக போகும், இந்த காலம் ஃபுல்லாக வரும். ஓகேவா, இதை நம்ம ஏன்றது மேட்ரிக்ஸ் ஃபார்மில் வரும். அதே மாதிரி B எப்படி வரும், B1 B2 அப் டு எக்ஸெட்ரா BNன்னு ஒரு காலம் மேட்ரிக்ஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அதுதான் மேலே எழுதியிருக்கிறதா இங்கே மேலே இப்போ சொன்னது தான் இங்கே எழுதியிருக்கிறேன். இப்போ இங்கே என்ன வரும், இந்த B greater than 0 X greater than or equal to 0லாம் நமக்கு எதில் வரும், நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் வரும். 0க்கு மேலே தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம எடுக்கிற x1 x2 xn தான் நமக்கு என்னது டெசிஷன் வேரியபிள். மேக்ஸிமமாக மினிமமான்னு சொல்லிட்டு அந்த கொஷினை நம்ம டிஃபைன் பண்ணுறது என்னது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அடுத்தது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்து அந்த இன்இக்வாலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது நமக்கு என்னது கன்ஸ்ட்ரெயின்ஸு. greater than or equal to 0 அந்த மாதிரி கொடுத்துருக்கிறத நம்ம என்னென்னு சொல்கிறோம், நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதாவது நான் நெகட்டிவாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும், இல்லைனா 0வாக இருக்கணும்னு அந்த ஃபைனலாக ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா நம்ம கொஸ்டினில், அதுதான் நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சொல்யூஷன். ஃபஸ்ட் சொல்யூஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன் மேக்ஸிமம் இசட் ஈக்குவல் டு 4x1 + 5x2ன்னு எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த x1 x2க்கு என்னெல்லாம் வேல்யூஸ் போடும்போது நமக்கு இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதெல்லாம் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா சொல்யூஷன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ நமக்கு வந்துட்டு இப்போ x1 x2க்கு நிறைய வேல்யூஸ் கூட கிடைக்கும். ஓகேவா, அந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தடு கிராஃபிக்கல் மெத்தடெல்லாம் நமக்கு யூஸ் பண்ணும்போது இப்போ A ஒரு ஆர்டர் பேர் கிடைக்கும், B ஒரு ஆர்டர் பேர் கிடைக்கும், C ஒரு ஆர்டர் பேர் கிடைக்கும், D ஒரு ஆர்டர் பேர், இந்த மாதிரி நிறையா சொல்யூஷன்ஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஐ மீன்ஸ் நிறைய வேல்யூஸ் இப்போ 5, 6, 7, 8 -3, -2 -5, -8 இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இந்த x1 x2வை சாட்டிஸ்ஃபை பண்ணுற இந்த வேல்யூஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா சொல்யூஷன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஃபீஸபிள் சொல்யூஷன்னா என்ன அப்படின்னா அது வந்துட்டு சொல்யூஷனாகவும் இருக்கணும், அடிஷ்னலாக
நான் நெகட்டிவ் கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் நெகட்டிவ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னாலே கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் என்னவாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். ஓகேவா? இப்போ இங்கே வந்துட்டு சி வந்துட்டு -3 -2 இருக்குது, டி வந்து -5 -8 இருக்குது. இது நான் நெகட்டிவ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸோ இந்த ஏ அண்ட் பியை தான் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஃபீஸிபிள் சொல்யூஷன்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ பேலன்ஸ் இருக்கிற ரெண்டை என்ன சொல்லலாம் அப்படின்னா இன்ஃபீஸிபிள்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆப்டிமம் ஆர் ஆப்டிமல் சொல்யூஷன். ஆப்டிமம் ஆர் ஆப்டிமல் சொல்யூஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த மேக்ஸிமம் இசட்டுக்கு உண்டான இந்த x1 x2க்கு நமக்கு இங்கே மொத்தமாக எவ்வளோ வேல்யூஸ் கிடச்சிது, ABCDன்னு 4 வேல்யூஸ் கிடச்சிது. இந்த 4 வேல்யூஸில் எந்த வேல்யூ x1 x2க்கு இருக்கும்போது நமக்கு வேல்யூ வந்து மேக்ஸிமமாக கிடைக்குதோ அதுதான் ஆப்டிமல் சொல்யூஷன். இன்கேஸ் கொஸ்டின் வந்து மினிமம் இசட்னு இருந்துச்சுன்னா அந்த 4 வேல்யூஸில் எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இருக்கிறதுலையே மினிமம் வேல்யூ கிடைக்குமோ அதுதான் ஆப்டிமல் சொல்யூஷன். ஓகேவா? ஸோ ஒரு சொல்யூஷன் எது வந்து இந்த மேக்ஸ் இசட் ஆர் மினி இசட்டை நமக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுக்குதோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஆப்டிமல் சொல்யூஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? புரிஞ்சிடுச்சா? சொல்யூஷன்னா என்ன, ஒரு ஈக்குவேஷனுக்கு x1 x2க்கு நமக்கு கிடைக்கிற வேல்யூஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், சொல்யூஷன்னு சொல்லுவோம். அப்படி கிடைக்கிற வேல்யூஸில் எதெல்லாம் வந்து பாசிட்டிவாக இருக்குதோ அதெல்லாம் ஃபீஸிபிள்னு சொல்லுவோம், நெகட்டிவாக இருக்கிறதையெல்லாம் என்னென்னு சொல்லுவோம், இன்ஃபீஸிபிள்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த சொல்யூஷன்ஸில் எது வந்து மேக்ஸ் இசட் ஆர் மினிமம் இசட் இதை வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுக்குதோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஆப்டிமம் ஆர் ஆப்டிமல்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அது வந்துட்டு என்னவாக இருக்கும், ஃபஸ்ட்டு வந்து ஃபீஸிபிளாகவும் இருக்கும். ஓகேவா? ஃபீஸிபிளாகவும் இருக்கணும், அப்ஜெக்டிவாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீஸிபிளாக இருக்கணும்னாலே நமக்கு பாசிட்டிவ்னு வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ பாசிட்டிவ் வேல்யூஸ் ப்ளஸ் அந்த மேக்ஸிமம் இசட் ஆர் மினிமம் இசட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு அன்பவுண்டட் சொல்யூஷன். அன்பவுண்டட் சொல்யூஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு சில இடத்துல நமக்கு அந்த ஆர்டர் பேரில் ஆன்சர் என்ன வரும்னா, இப்போது 5, இல்லைனா ∞, 6 இந்த மாதிரி இன்ஃபினிட்டியை நோக்கி அதோட பாயிண்ட் வந்துட்டு இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகிற மாதிரி வரும். ஸோ இன்ஃபினிட்டியை நோக்கி போச்சு அப்படின்னா அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், அதாவது மேக்ஸ் இசட் ஆர் மினி இசட்டோட வேல்யூ நமக்கு இன்ஃபினிட்டியை நோக்கி போகுது அப்படின்னா அதை வந்து அன்பவுண்டட் சொல்யூஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேசிக் சொல்யூஷன். பேசிக் சொல்யூஷன்னா என்ன அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ 1, 2 இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதோட கவுண்ட்டை வந்து நம்ம எம்முன்னு எடுத்துப்போம். அதில் எவ்வளோ வேரியபிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க, இப்போ வந்து x1, x2, x3, x4 இந்த மாதிரி 4 கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 4 வேரியபிள்ஸை என்னன்னு எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ எப்பயுமே நமக்கு எப்படி இருக்கும்னா, கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை விட நமக்கு அதில் இருக்கிற வேரியபிள்ஸோட கவுண்ட் வந்துட்டு அதிகமாக இருக்கணும். அதாவது என்னோட வேல்யூ எம் வேல்யூ விட அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமில் பேசிக் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண சொன்னாங்கன்னா நமக்கு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. 2 ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா எம்மோட வேல்யூ 2, இங்கே இப்போ வந்து 3 நமக்கு x1, x2, x3ன்னு சொல்லிட்டு 3 வேரியபிள்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ வந்து பாருங்கள், x1 + 2x2 + 3x3 = 5, 7x1 + 5x2 + 6x3 = 6ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, 2 ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ எம்மோட வேல்யூ நம்ம என்னென்னு சொல்லுவோம், 2ன்னு சொல்லலாம். என்னோட வேல்யூ என்ன, x1, x2, x3ன்னு 3 இருக்குது. ஸோ என்னோட வேல்யூ 3. ஸோ நமக்கு எப்படி இருக்கும், என்னோட வேல்யூ எம் வேல்யூ விட அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ பேசிக் சொல்யூஷன்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு அந்த n-m வேல்யூவை வச்சு தான் அந்த பேசிக் சொல்யூஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இது மட்டும் நான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளமில் சொல்லித்தரேன். இப்போ பார்க்குறத விட ப்ராப்ளமாக பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் பேசிக் சொல்யூஷன். ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதோட பேசிக் சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோட ஃபார்முலா வந்து NCM. ஓகேவா? இப்போ நான் என்ன சொன்னேன், m வேல்யூ இப்போ 2 இருக்குது, n வேல்யூ வந்துட்டு 3 இருக்குது அப்படின்னா NCMல அப்ளை பண்ணுங்கள், 3C2ன்னு வரும். அப்போ 3 × 2 / 2 × 1 என்ன ஆகும், 3ன்னு கிடைக்கும். அட்மோஸ்ட் 3 பேசிக் சொல்யூஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் இருக்கும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ பேசிக் சொல்யூஷன்னா என்ன, நமக்கு இங்கே NCM, இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நான் பேசிக் சொல்யூஷன். நான் பேசிக் சொல்யூஷன்னா என்ன அப்படின்னா, நமக்கு வந்துட்டு
இப்போது m வேல்யூவும் தெரியும், n வேல்யூவும் தெரியும். ஓகேவா? ஸோ m என்னங்கிறதும் தெரியும், என்னன்னா எவ்வளோ வேரியபிள்ஸ் இருக்குதுங்கிறதும் தெரியும். nலேருந்து m மைனஸ் பண்ணும்போது என்ன வேல்யூஸ் வருதோ அதுதான் மேக்ஸிமம் என்னவாக இருக்குன்னா நமக்கு நான் பேசிக் வேரியபிள்ஸாக இருக்கும். ஓகேவா? த n மைனஸ் m வேரியபிள்ஸ் ஹூஸ் வேல்யூ டிட் நாட் அப்பியர் இன் பேசிக் சொல்யூஷன். இதுவுமே உங்களுக்கு இது என்னன்றது தியரிட்டிக்கலாக இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? n மைனஸ் m வேரியபிள்ஸ்ன்ட்டு நான் ப்ராப்ளமாக சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன். பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன்னா நமக்கு என்ன? ஃபீஸிபிள்னாலே அது என்னவாக இருக்கணும்? நமக்கு பாசிட்டிவாக இருக்கணும். அண்ட் தென் பேசிக் சொல்யூஷன்னா என்னது? நம்ம இப்போ தான் பார்த்தோம். பேசிக் சொல்யூஷன்னா இங்கே வந்துட்டு என்னங்கிறத பார்த்தோம். ஸோ அந்த ரெண்டுமே கம்பைன் ஆகி இருக்குது. ஒரு சொல்யூஷன் வந்து ஃபீஸிபிளாகவும் இருக்குது, பேசிக்காகவும் இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன்னு சொல்லுவோம். இதில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று டீஜென்ரேட், இன்னொன்று நான் டீஜென்ரேட். ஓகேவா? டீஜெனரேட் வேல்யூனா என்ன அப்படின்னா ஒரு பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் நமக்கு இருக்குது, அது எப்போ டீஜெனரேட்டுன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த பேசிக் வேரியபிள் நமக்கு வந்துட்டு 0வாக இருக்கணும். ஓகேவா? நம்ம எடுக்கிற வேல்யூஸில் ஏதாச்சும் ஒரு பேசிக் வேரியபிள் 0வாக இருந்துச்சுன்னா அது டீஜெனரேட்டாக இருக்கும். நான் டீஜெனரேட்னால் எதுவுமே 0வாக இருக்காது, பாசிட்டிவ் வேல்யூஸாக இருக்கும். ஓகேவா? இப்போ இது ஒரு ப்ராப்ளமில் இப்போ மேலே பார்த்த எல்லா சொல்யூஷனும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கிளியராக புரியும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ வந்துட்டு x1 + 2x2 + x3 = 4ன்னு ஒரு ஈக்குவேஷன். அடுத்தது 2x1 + x2 + 5x3 = 5ன்னு ஒரு ஈக்குவேஷன் எடுத்துருக்குறேன். இப்போ இங்கே m வேல்யூ என்னது? எத்தனை ஈக்குவேஷன் இருக்குதோ அதுதான் m வேல்யூ. n வேல்யூங்கிறது நமக்கு இங்கே என்னது? எவ்வளோ வேரியபிள்ஸ் இருக்குதோ அதுதான் n வேல்யூ. ஸோ 3 வேரியபிள்ஸ் இருக்குது, n வேல்யூ நமக்கு 3. அப்போ மொத்தம் நமக்கு பேசிக் சொல்யூஷன்ஸ் எவ்வளோ வரலாம்? NCM போட்டோம் அப்படின்னா 3C2ஓட வேல்யூ 3. அட்மோஸ்ட் 3 பேசிக் வேரியபிள். 3க்கு கம்மியாகவும் இருக்கலாம். ஓகேவா? இப்போ 3 இருக்குதுன்னா 2 பேசிக் 1 நான் பேசிக் இருக்கலாம், 1 பேசிக் 2 நான் பேசிக் இருக்கலாம், அது நமக்கு பிரச்சனை இல்லை. அதிகபட்சமாக 3 பேசிக் வேரியபிள்ஸ் வரலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு எப்படி ஃபைண்ட் அவுட் நம்ம பண்ணணும் அப்படின்னா இப்போ இங்கே 3 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு x1க்கு 0ன்னு வேல்யூ பண்ணிவிட்டு பேலன்ஸ் 2 வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது x2க்கு 0ன்னு போட்டு x1 x3 வேல்யூ என்ன வருதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்தது x3க்கு 0 போட்டு x1 x2 வேல்யூ என்ன வருதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள். இப்போ நான் x1க்கு 0ன்னு போட்டுட்டேன் அப்படின்னா நமக்கு x1 டேர்ம் 0 ஆயிரும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2x2 + x3 = 4, x2 + 5x3 = 5 இருக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷனை கேன்சல் பண்ணலாமா? x2 இப்போ கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலே அப்படியே தான் இருக்கும். 2x2 + x3 = 4ன்னு இருக்கும். கீழே 2x2 + 10x3 = 10ன்னு கிடைக்கும். இப்போ இதுக்கு மைனஸ் பண்ணால் என்ன ஆகும்? 2x2 கேன்சல் ஆயிரும். இங்கே -9x3 = -6ன்னு கிடைக்குது. அப்போ இதுலேருந்து x3 வேல்யூ கண்டுபிடிச்சா 2/3ன்னு கிடைக்குது. இந்த x3 வேல்யூவை நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா x2 வேல்யூ 5/3ன்னு கிடைக்குது. ஓகேவா? அப்போது x1 x2 x3ஓட வேல்யூ என்ன? நம்ம x1 வந்து 0ன்னு எடுத்துக்கிட்டோம், x2 வேல்யூ 5/3ன்னு கிடைக்குது. அதே மாதிரி x3ஓட வேல்யூ 2/3ன்னு கிடைக்குது. இப்போ இதில் வந்து 0ங்கிறது நமக்கு என்னது? நான் பேசிக் சொல்யூஷன். ஓகேவா? 5/3 2/3 எல்லாம் பேசிக். ஓகேவா? நம்ம என்னன்னு பார்த்துருக்குறோம்? நான் பேசிக்னா 0 நெகட்டிவ் இந்த மாதிரி வரும். ஓகேவா? பாசிட்டிவ் வேல்யூஸில் இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து பேசிக்னு சொல்லுவோம். ஸோ இது இப்போதைக்கு வேணாம், நான் இந்த சைடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ x1 x2 x3க்கு எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 0 5/3 2/3 கிடைக்குது. இப்போது நம்மளோட டீஜெனரேட் நான் டீஜெனரேட்டுக்கு நம்ம என்னன்னு பார்த்தோம். டீஜெனரேட்னா என்ன? நம்ம எடுத்துருக்கிற வேரியபிள்ஸை ஏதாச்சும் ஒன்று நமக்கு 0வாக கிடைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் பேசிக் வேரியபிள் 0 நம்ம எடுத்துக்கிட்டோம்.
பேலன்ஸ் 2 தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த கண்டுபிடிச்சதில் ஏதாவது 0 வந்திருக்குதா? வரல. அப்படி வரலைன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நான் டீஜெனரேட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ நான் x2 0ன்னு எடுக்கும்போது இதே மாதிரி இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு 5 0 -1 கிடச்சிது. ஓகேவா? இப்போ 5 ஓகே 0ன்றது தான் நம்ம எடுத்தது. x2 = 0ன்னு எடுக்கும்போது பேலன்ஸ் என்ன கிடச்சிதுன்னா 5ம் -1ம் நமக்கு கிடச்சிது. ஓகேவா? வேறு எதுவுமே நமக்கு 0வாக கிடைக்கல. 0வாக கிடைக்கலன்னா அப்போ இது என்னது? இதுவும் ஒரு நான் டீஜெனரேட் தான். நெக்ஸ்ட் ஒன் x3க்கு நான் 0ன்னு எடுக்கும்போது எனக்கு வந்து இப்போ 2 1 0. ஓகேவா? ஸோ இந்த 0 வந்து நம்ம எடுத்தது. பேலன்ஸ் ரெண்டுமே நமக்கு 0 இல்லாமல் வேல்யூவாக கிடைச்சதுனால இதுவுமே நான் டீஜெனரேட் தான். ஓகேவா? இன்கேஸ் இப்போ எனக்கு வந்து 2 0 0ன்னு கிடச்சதுன்னு வைங்க, நம்ம எடுத்த 0வை தாண்டி ஏதாச்சும் ஒரு வேரியபிள் நமக்கு 0வாக கிடச்சிது அப்படின்னா அதை தான் நம்ம டீஜெனரேட்டுன்னு சொல்லுவோம். இங்கே வந்துட்டு எதுவுமே நமக்கு வந்துட்டு இந்த 3 ஈக்குவேஷன்லையுமே நம்ம எடுத்தது மட்டும்தான் 0வாக இருக்குது. பேலன்ஸ் 2 வேரியபிள்ஸ் நமக்கு வேல்யூஸில் கிடச்சிருக்கிறதுனால இது 3மே நமக்கு நான் டீஜெனரேட் வேல்யூஸ் தான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷனை வந்து இந்த ஒரு ப்ராப்ளம் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் பேசிக் வேரியபிள். நான் பேசிக் வேரியபிள்னால் என்ன அப்படின்னா நம்ம எடுத்தோம் இல்லையா, x1 = 0, x2 = 0, x3 = 0. இந்த ஜீரோஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நான் பேசிக் வேரியபிள்னு சொல்லுவோம். இப்போ இங்கே நமக்கு வந்துட்டு 3 பேசிக் வேரியபிள் இருக்குது. நான் பேசிக் வேரியபிளுக்கு நம்ம என்னென்னு பார்த்தோம்? n-mன்னு பார்த்தோம். n-mனா நமக்கு என்ன வரும்? 3 - 2 = 1. அப்போது ஒரு நான் பேசிக் வேரியபிளும் 2 பேசிக் வேரியபிளும் தான் நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ அதை செக் பண்ணிடலாமா? நான் பேசிக் வேரியபிளுங்கிறது நமக்கு இங்கே என்னென்ன? x1க்கு 0 எடுத்தோம், x2க்கு 0 எடுத்தோம், x3க்கு 0 எடுத்தோம். இதை தவிர மீதி எல்லாமே நமக்கு வேல்யூஸாக தான் கிடச்சிருக்குது, எதுவுமே 0வாக கிடைக்கல. ஸோ x1 = 0, x2 = 0, x3 = 0. இந்த ஒன்று தான் வந்துட்டு நமக்கு நான் பேசிக் வேரியபிள். அடுத்தது பேசிக் வேரியபிள்ஸ். பேசிக் வேரியபிள்ஸ்னால் என்னென்னா 0வை தவிர்த்து மீதி இருக்கிற வேல்யூஸ். ஃபஸ்ட்டுக்கு என்ன கிடச்சிது? 5/3 2/3 கிடச்சிது. ஓகேவா? அடுத்ததுக்கு என்ன கிடச்சிது? 5ம் -1ம் கிடச்சிது. லாஸ்ட்டுக்கு என்ன கிடச்சிது? நமக்கு 2ம் 1ம் கிடச்சிது. ஸோ இதுதான் நம்மளோட பேசிக் வேரியபிள்ஸ். ஓகேவா? நான் பேசிக் வேரியபிள்ஸுங்கிறது எதெல்லாம் 0வோ அதுதான் நான் பேசிக் வேரியபிள்ஸ், எதெல்லாம் வேல்யூஸோ அதுதான் பேசிக் வேரியபிள்ஸ். அடுத்தது பேசிக் சொல்யூஷன். பேசிக் சொல்யூஷன்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்துட்டு x1 x2 x3 3 வேரியபிள்ஸ்க்கு நமக்கு இங்கே வந்து பேசிக் சொல்யூஷன் என்ன கிடைக்கும்னு கண்டுபிடிச்சோம்? 3 கண்டுபிடிச்சோம். அந்த 3ஐயும் இப்போ நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? 0 5/3 2/3 1, 5 0 -1 2 1 0. நமக்கு என்னெல்லாம் சொல்யூஷன்? இன்கேஸ் இங்கே வந்து x4 இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? இன்னொன்று கண்டுபிடிச்சிருப்போம். அப்போ 4 வந்திருக்கோம். சரி, x4ன்னு இருந்துச்சுன்னா இப்போ வந்துட்டு n வந்து 4 இருக்குது, m வந்து 2 இருக்குதுன்னா என்ன வரும்? 4c2ன்னு வரும். அப்போ 4 × 3 / 2 × 1 6. ஓகேவா? இன்கேஸ் இங்கே x3 பக்கத்தில் ஒரு x4 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு மொத்தமாக 6 சொல்யூஷன்ஸ் கிடச்சிருக்கும். இங்கே வந்துட்டு நமக்கு 3 சொல்யூஷன்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அந்த 3 சொல்யூஷன் தான் நமக்கு என்னது? நமக்கான பேசிக் சொல்யூஷன். இதில் ஃபீஸிபிள் சொல்யூஷன்னா என்ன? நான் ஃபீஸிபிள் சொல்யூஷன்னாலே என்னன்னு சொன்னேன்? பாசிட்டிவ் வேல்யூஸ்ன்னு சொன்னேன். இங்கே வந்து -1 வந்திருக்கிறதுனால இந்த சொல்யூஷன் ஃபீஸிபிள் சொல்யூஷனாக இருக்காது. மீதி ரெண்டும் தான் நமக்கு ஃபீஸிபிள் சொல்யூஷன். அடுத்தது இன்ஃபீஸிபிள் சொல்யூஷன். இன்ஃபீஸிபிள் சொல்யூஷன்னா நான் என்ன சொன்னேன்? நெகட்டிவ் வேல்யூ வரும்னு சொன்னேன். ஸோ எதெல்லாம் ஃபீஸிபிள் கிடையாதோ அதுதான் இன்ஃபீஸிபிள். இந்த ரெண்டுமே வந்துட்டு நமக்கு ஃபீஸிபிள். இந்த ஒன்று மட்டும்தான் நமக்கு என்னது? இன்ஃபீஸிபிள். அடுத்தது பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன். பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன்னா என்ன? பேசிக் சொல்யூஷனாகவும் அது இருக்கணும், ஃபீஸிபிள் சொல்யூஷனாகவும் இருக்கணும். அப்போ இந்த ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது என்னென்ன? இந்த நெகட்டிவ் டேர்ம் மட்டும் இங்கே இல்லை, பேலன்ஸ் இருக்கிற இந்த ரெண்டுமே இருக்குது. ஸோ அந்த ரெண்டையும் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம்? பேசிக் சொல்யூஷன் ப்ளஸ் ஃபீஸிபிள் சொல்யூஷன். ரெண்டுலேயுமே இருக்கிற டேர்ம்ஸ் தான் நமக்கு என்ன வரும்? பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷனில் வரும். ஸோ பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷனில் அப்போ இங்கே என்னென்ன வரும்? இந்த மைனஸ் டேர்ம் இருக்கிறத தவிர
மீதி ரெண்டுமே வரும், எழுதியாச்சு. அடுத்தது டீஜெனரேட் சொல்யூஷன். டீஜெனரேட் சொல்யூஷன்னா என்ன? நம்ம எடுக்கிற வேல்யூ தவிர வேறு ஏதாச்சும் ஒரு வேல்யூ ஜீரோவாக வந்திருக்கணும். நமக்கு மூணுலேயுமே அது வரல. ஸோ இந்த ப்ராப்ளம் பொறுத்தளவுக்கு நில் தான். நான் டீஜெனரேட்னா என்ன? ஜீரோ இல்லாத டேர்ம்ஸ். இங்கே நமக்கு மூணுமே அடிஷ்னலாக எதுவுமே ஜீரோ வரல, டீஜெனரேட்டாக இல்லை. அப்போது அது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம்? நான் டீஜெனரேட்டில் எழுதுகிறோம். அடுத்தது டீஜெனரேட் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன். டீஜெனரேட்டில் எது பேசிக் ஃபீஸிபிளாக இருக்குதுன்னு பார்க்கணும். இன்கேஸ் இங்கே டீஜெனரேட்டில் ஏதாவது வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா பேசிக் ஃபீஸிபிளுக்கும் இதுக்கும் காமனாக ஏதாச்சும் இருக்குதான்னு பார்க்கலாம். இங்கே டீஜெனரேட் சொல்யூஷனே கிடையாதுங்கிறதுனால டீஜெனரேட் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷனும் இந்த ப்ராப்ளம்க்கு நமக்கு வராது. நெக்ஸ்ட்டு நான் டீஜெனரேட் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன். நான் டீஜெனரேட் சொல்யூஷன் இருக்குது, அதுக்கும் பேசிக் ஃபீஸிபிளுக்கும் காமனாக இருக்கிறது தானே நமக்கு நான் டீஜெனரேட் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷனாக வரும். ஸோ இங்கே மூணுமே நான் டீஜெனரேட்டில் இருக்குது. ஆனால் பேசிக் ஃபீஸிபிளில் என்ன இருக்குது? நெகட்டிவ் வேல்யூ வராது, பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் வரும். அப்போ எகெயின் நமக்கு என்ன தான் வரும்? இந்த பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் நான் டீஜெனரேட் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷனில் வரும். அடுத்தது நான் டீஜெனரேட் பேசிக் இன்ஃபீஸிபிள் சொல்யூஷன். அப்போ இன்ஃபீஸிபிள் சொல்யூஷனுக்கும் இன்ஃபீஸிபிள் சொல்யூஷனுக்கும் நான் டீஜெனரேட் சொல்யூஷனுக்கும் காமனாக இருக்கிறது தான் நமக்கு என்ன வரும்? நான் டீஜெனரேட் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன். நான் டீஜெனரேட் பேசிக் இன்ஃபீஸிபிள் சொல்யூஷன். ஸோ நான் டீஜெனரேட்டுக்கு நமக்கு இங்கே வந்துட்டு என்ன இருக்குது? நான் டீஜெனரேட்டுக்கு நமக்கு இங்கே 3 வேல்யூஸ் இருக்குது, 1 2 3 மூணுமே இருக்குது. அதில் இன்ஃபீஸிபிள் எது? இங்கே இன்ஃபீஸிபிளுக்கு நமக்கு ஒன்று தான் இருக்குது, 5 0 -1 அந்த நெகட்டிவ் டேர்ம் மட்டும் வர்றது தான் இருக்குது. ஸோ நான் டீஜெனரேட் பேசிக் இன்ஃபீஸிபிள் சொல்யூஷன்னாலும் அந்த நெகட்டிவ் டேர்மில் இருக்கிறது மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ இது மட்டும் ஒரு மாதிரி இன்னொருக்கா ஷார்ட்டாக சொல்லிருட்டா? பார்க்க குழப்புற மாதிரி இருக்கும், நீங்கள் வந்து இதை எழுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் x1க்கு x2க்கு x3க்கு மாற்றி மாற்றி 0 போட்டு அதுக்கு என்னென்ன வேல்யூஸ் வருதுன்னு எழுதிட்டோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் பேசிக் வேரியபிள்ஸ். நம்மளோட வேரியபிள்ஸ் இங்கே என்ன? x1 x2 x3 3 வேரியபிள்ஸ் இருக்குது. இதில் நான் பேசிக்னால் என்ன அப்படின்னா, நம்ம எதுக்கெல்லாம் 0 0ன்னு வேல்யூஸ் எடுக்கிறோமோ, எதுக்கெல்லாம் 0 வேல்யூஸ் கிடைக்குதோ அது எல்லாமே நமக்கு என்னது? நான் பேசிக். இங்கே நம்ம x1க்கு 0 எடுத்தோம், x2க்கு 0 எடுத்தோம், x3க்கு 0 எடுத்தோம். ஸோ அந்த மூணுமே நமக்கு என்னது? நான் பேசிக். அப்போ பேசிக் வேரியபிள்ஸில் என்னெல்லாம் வரும்? நம்ம எடுத்த 0வை தவிர மீதி இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் நமக்கு எதில் வந்துருன்னா பேசிக் வேரியபிள்ஸில் வந்துடும். ஓகேவா? 0லாம் நான் பேசிக்கில் வந்துடும், 0 இல்லாத டேர்ம்ஸ் எல்லாம் நமக்கு வந்துட்டு பேசிக் வேரியபிள்ஸில் வந்துடும். நெக்ஸ்ட்டு பேசிக் சொல்யூஷன். பேசிக் சொல்யூஷன்னா அந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற எல்லா சொல்யூஷனுமே என்ன தான்? பேசிக் சொல்யூஷன் தான். அதில் ஃபீஸிபிள் சொல்யூஷன்னா என்ன அப்படின்னா ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கணும். ஃபுல்லாக பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அது ஃபீஸிபிள் சொல்யூஷன். இன்கேஸ் ஏதாவது ஒன்று நெகட்டிவில் வந்தால் கூட அது என்னன்னு சொல்லுவோம்? இன்ஃபீஸிபிள் சொல்யூஷன்னு சொல்லுவோம். அடுத்தது பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன். பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன்னா பேர்லேயே இருக்குது, பேசிக்காகவும் இருக்கணும், ஃபீஸிபிளாகவும் இருக்கணும். ஸோ பேசிக் சொல்யூஷன்லேயும் இருக்கணும், ஃபீஸிபிள் சொல்யூஷன்லேயும் இருக்கணும். அப்போ இந்த பாசிட்டிவ் டேர்ம் 2 மட்டும்தான் பேசிக்லேயும் இருக்குது, ஃபீஸிபிள்லேயும் இருக்குது. ஸோ இது வந்து பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு டீஜெனரேட் சொல்யூஷன். டீஜெனரேட் சொல்யூஷன்னா நம்மளோட இந்த 3 வேல்யூஸில் நம்ம 0ன்னு எடுக்கிறது தவிர வேறு ஏதாவது 0 வந்துருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு டீஜெனரேட்னு சொல்லுவோம். நம்மளோட ப்ராப்ளமில் அது வரலை. நான் டீஜெனரேட்னா நமக்கு இப்போ வந்திருக்கிறது எல்லாம் தான், நம்ம எடுத்துருக்கிற வேல்யூ மட்டும்தான் 0வாக இருக்கணும், மீதி எல்லா வேல்யூஸாக இருந்துச்சுன்னா நான் டீஜெனரேட். அடுத்தது இந்த டீஜெனரேட்டில் எது வந்துட்டு பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன். அப்போ இந்த டீஜெனரேட்டுக்கும் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷனுக்கும் ஏதாச்சும் காமனாக இருக்குதா? இங்கே வந்துட்டு இல்லை. ஸோ வந்துட்டு நான் இல்லைன்னு போட்டுட்டேன். அடுத்தது நான் டீஜெனரேட் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன். அப்போ இந்த நான் டீஜெனரேட்டுக்கும் இந்த பேசிக் ஃபீஸிபிளுக்கும் காமனாக ஏதாவது இருக்குதா? ஆமாம் இருக்குது. இங்கே வந்துட்டு பாசிட்டிவ் டேர்ம் 2மே எனக்கு வந்துட்டு காமனாக இருக்குது. ஸோ அதுதான் நான் டீஜெனரேட் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன். அடுத்தது நான் டீஜெனரேட் பேசிக் இன்ஃபீஸிபிள் சொல்யூஷன். இன்ஃபீஸிபிள் சொல்யூஷனில் நமக்கு இந்த ஒரு டேர்ம் தான் கிடைக்குது. ஸோ வந்துட்டு இந்த பேசிக் இன்ஃபீஸிபிள் சொல்யூஷன்னா பேசிக் சொல்யூஷனில் இன்ஃபீஸிபிள் சொல்யூஷன் இந்த ஒரு டேர்ம் மட்டும் வரும். ஓகேவா? ஸோ
புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல ஏதாச்சும் கான்செப்ட் டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. இல்லை இதில் இன்னொரு ப்ராப்ளம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா சொல்லுங்கள், நான் நாளைக்கு கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை இன்றைக்கி குரூப்பில் ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு கொடுக்குறேன், அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஆன்சரும் நான் எழுதி கொடுக்குறேன். ஓகேவா? அதுக்கு மேலேயும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் இன்னொரு ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். நாளைக்கு இனிஷியலாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நாளைக்கு கிளாஸ் போகலாம். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஹைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.